வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 7வது நாளை எட்டி இருக்கிறது ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அந்த கூட்டு தாக்குதலுக்கு எதிர்வினை அப்படிங்கிறது. நேற்று இந்த முழுக்க பல விஷயங்கள் போயிருக்கு. இது இப்போதைக்கு முடிகிறதுக்கான வழி இல்லைங்கிற மாதிரி இருக்குது. 6 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஃபர்ஸ்ட் லைன்லையும் சொல்லியிருந்தீங்க. என்ன சார் இது எதை நோக்கி நகருது இப்போ? அதாவது இப்போ என்ன அப்படின்னா, ஈரான் ஏற்கனவே அவர்கள் பழி வாங்கியதற்கு, கமேனியை கொன்றதற்கு, மூத்த 4 இராணுவ தளபதிகளை, மூத்த அதிகாரிகளை, ஐஆர்ஜிசி அதிகாரிகளை கொன்றதற்கு பழி தீர்க்கும் நடவடிக்கையை தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ நேற்று ட்ரம்ப் சொன்னதை பார்த்தா, ஈரானில் யார் அடுத்த தலைவராக வந்தாலும் நாங்கள் தான் அதை முடிவு முடிவு பண்ணுற இடத்துல இருக்கும் அப்படின்னா, நீ யாரை முடிவு பண்ணுவ? நீ முடிவு பண்ணல, ஈத்தர ஓடி போயிட்டான், ஊர்லேயே கிடையாது. ஐஆர்டிசி தலைவர் நீ முடிவு பண்ணுவியா? இல்லை இப்படி ட்ரம்ப் இப்படி பேசி தான் இப்போ நேற்று என்னென்னா, ஒரு முன்னாள் கடற்படை வீரர், அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், அது ஒரு டிஸ்கஷனுக்காக கூப்பிட்ருக்காங்க, அடுத்து என்ன பண்ணலான்றப்ப அந்த கூட்டத்தில் அதுதான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக வைரலாக போய்ட்டுருக்கு. இஸ்ரேல் பேச்சை கேட்டுட்டு நீ ஏன் ஆடுற? இஸ்ரேலுக்காக நீ ஏன் சண்டைக்கு போகிற? நம்ம இப்போ தம்பி தங்கைகளை ஏன் கொள்கிற? ஏன்னா இந்திய தேசத்துக்கு ஏன் நீ துரோகம் பண்ணுறன்னு சொல்லி கத்திட்டு போனது தான் இதாக. இதுதான் இப்போ ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கிறது. அதுபோக இன்னொரு நரித்தனம் தர வேலையை நேற்று பண்ணாங்க. எப்படின்னா, ஜிபே காலில் விழுந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நாங்கள் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2 கேடுகட்ட வேலையை செஞ்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா, இப்போ அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி, அது இப்போ ட்ரெஷர், அதாவது ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டு கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் அதிகாரி செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க இதை தகவலை பரப்பி விட்ருக்காங்க. என்னன்னா, அதாவது கைதிகள்லாம் பரோல் கொடுப்பாங்க. யாராவது செத்து போயிட்டா 10 நாள் போயிட்டு வா, கல்யாணத்துக்கு எதாவது பாலு கல்யாணம் மானு கல்யாணம்னா நீண்ட கால ஆயுள் தண்டனை கைதிலாம் 10 நாள் 1 மாதம் பரோல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறனால வேணால் இந்தியா இப்போ ரஷ்யாட்ட வேணால் ஆயில் வாங்கிக்கோங்க, அலோவ் பண்ணுறோம். அதாவது வாங்கிக்கங்கன்னு அப்போ அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க கேட்டதுனால தான் அவன் அலோவ் பண்ணுறான். அவன் அலோவ் பண்ணுறதுக்கு அவனா வாத்தியாரா, இல்லை இவங்க அவன் ஜெயிலில் இருக்காங்க, அமெரிக்க ஜெயிலில் இருக்காங்க, வாடனா, இல்லை அவன் கட்டுப்பாட்டில் தான் இந்த நாடு இயங்கிட்டு இருக்கா, இந்தியா இயங்கிட்டு இருக்குன்றது தான் அர்த்தம். அதில் இப்போ அமெரிக்காவோட முழு கட்டுப்பாட்டுக்கு இந்தியா போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது என்ன, இது உலகம் முழுவதும் இல்லை, இந்தியர்கள் மத்தியில் கேவலமாக போயிட்டுருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணுன்றதை, என்ன வாங்குறது மட்டும் இல்லை, நீ என்ன பண்ணணுன்றதை அவன் தான் உத்தரவு போடுவானா? அப்போ முழு சாசனத்தை அவன்கிட்ட எழுதி கொடுத்துட்டியா? அப்போ அவன் கட்டுப்பாட்டில் தான், அமெரிக்கா கட்டுப்பாட்டில் தான் இந்தியா இருக்கா? அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன நினச்சதுன்னா, ஃபோனில் நம்ம பேசுகிறதுலாம் வெளியில் தெரியாதுன்னு நினச்சி அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஒரு சூரமுக்கு அடிமை கிடச்சிருக்குன்றது வெளியே காட்டணும்ல. அவன் அதை ப்ரெஸ் ரிலீஸாகவே கொடுத்து கையெழுத்தெல்லாம் போட்டு, செக்ரட்டரி கையெழுத்து போட்டு ப்ரெஸ் ரிலீஸே யூஎஸ் கவர்மெண்ட் தரப்பில் விட்டுட்டாங்க. ஆமாம், நம்ம 30 நாள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எடுத்துக்கிறோம், இதனால் நம்முடைய இதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட தான் வாங்கணும்னு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, அது தொடரும் 30 நாளைக்கு அப்புறம்னு வேறு போட்டிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா இப்போ எப்படி வியாபாரம் பார்க்குறான் பாருங்கள், எப்படி ஆட்டையை போடுறாங்க பாருங்கள். அதாவது இவங்களோட பேசிக் நோக்கம் நீங்கள் அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, ஈரானை அடித்து ஈரானையும் சேதப்படுத்தணும் அப்படின்னா, அந்த கல்ஃப் பகுதியில் இருக்கிற எண்ணெய் எதுவுமே விற்காது. இப்போ அவன் லாக் பண்ணிட்டான். சவுதி, குவைத்து, பஹ்ரைன்னு எவனுமே எண்ணெய் விற்க முடியாது. ஏன்னா ஹர்மூஸை மூடி நடத்த முடியாது. இது எதுக்குன்னா, இதெல்லாம் பிளான்டு. இவனை அடித்தோம்னா இவன் இதை மூடுவான். மூடினோடனே எண்ணெய் தட்டுப்பாடு வரும். எண்ணெய் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே வெனிசிலோ ஆட்டையை போட்டு வச்சுருக்கோம், இந்த மதுரை எண்ணெயை விற்றுடலாம். ஏன்னா அது ரொம்ப நாளாக என்னென்னா கிடப்பில் கிடக்கு, ப்ராசஸ் பண்ணாமே இருக்குது. அந்த எண்ணெயை பூரா உறிஞ்சி இந்தியா போன்ற அடிமை நாடுகள் இருக்குல்ல, அமெரிக்க அடிமையாக இருக்கக்கூடிய மோடிக்கு, இவங்களுக்கெல்லாம் இதை விற்றுடலாம். அதுவும் போக என்னன்னா, இந்த அரபு நாடுகளை அடிச்சிங்க அப்படின்னா 40 ரூபா இருந்த க்ரூட் ஆயில் விலை 75 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ 80 ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு. இது 200 ரூபா வரைக்கும் போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஓசியில் சும்மா கடந்த மதுரை எண்ணெயை, புரியுதா, இவர் வெளியில் 80 ரூபா விற்கிறான். நான் அக்ரிமெண்ட் போட்டல, நீ என்ன நட்பு நாடு, நீ எனக்கு நண்பன், உனக்கு 50 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி 20 ரூபாய்க்கு விற்கிற எண்ணெய் 50 ரூபாய்க்கு விற்றுருவான். இப்போ எண்ணெய் விலை ஏறுறதுக்கு யார் காரணம்? அமெரிக்கா. எண்ணெய் விலையை ஏற்றி, இவனை போட்டு அடித்து எண்ணெய் விலையை ஏற்றி விட்டுட்டு
ஆட்டையை போட்டு வச்சிருக்க எண்ணெயை 50 ரூபாய்க்கு விற்றுருவான். சாதாரணமாக விற்றா 35 ரூபாய்க்கு தான் போகும். சப்ளைக்காக டிமாண்டை உருவாக்குறதுக்கு மீதி எல்லாத்தையும் காலி பண்ணி போரை அடித்து ஹியூமன் கேபிட்டலை கொண்டு விட்டு மனிதர்களை கொன்று விட்டு அதுக்கு பயமுறுத்தி ஏற்படுத்தி விட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சம் செலவாகும். ஒரு 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 50,000 கோடியை வச்சு தாக்குதல் நடத்துறது. அந்த எலும்பு துண்டு நாய்க்கு வந்து அடியாளுக்கு வந்து ஒரு 25,000 கோடி மானியத்தை கொடுத்து இருக்கிற வச்சு அடி உனக்கு ஆயுதம் நான் தரேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1 லட்சம் கோடி செலவாகுதா, இதை டைட் பண்ணிவிட்டு 2-3 லட்சம் கோடி ரூபாய்க்கு இவங்க ஆயில் விற்றுருவாங்க. 2 லட்சம் கோடி லாபம் தீர்ற வரைக்கும். இல்லை சுரண்டி விற்று இல்லை இதுக்கு பழக்கப்படுத்திட்டோம்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அங்கே வெனிசூலாலேருந்து கப்பலை எங்கே இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் எல்லாம் மெஸ் இருந்தால் சாப்பிட்லாம். அதுக்காக மத்தியான சாப்பாட்டுக்கு செங்கல்பட்டு போயிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மி. இங்கே சாப்பாடு 100 ரூபா, அங்கே 60 ரூபா தான் அப்படின்னீங்கன்னா நீங்கள் போக்குவரத்து செலவு என்ன இது? நீங்கள் போகிற உங்கள் டைம் என்னாச்சு? இப்போ வெனிசூலாலேருந்து ஒரு கப்பல் வருதுன்னு வச்சுங்க, அது எத்தனை நாள் கழிச்சு வரும்? இங்கே அர்முஸ் வாய்க்கால்லேருந்து வர்றதுக்கே 1 வாரம் ஆகுது. புரியுதா? மும்பைக்கு வர்றதுக்கோ கர்நாடகா இதுக்கு வர்றதுக்கோ பெங்களூர் இது அதெல்லாம் இல்லை. இப்போ இங்கே இப்போ பெங்களூரில் ஒரு போர்ட் இருக்குது, ஆயில் போட்டுட்டா இறக்குறாங்க பெங்களூர் பக்கத்தில். ஸோ அதுக்கு வர்றதுக்கே 1 வாரம் ஆகுது. நீ அங்கேருந்து வந்ததுன்னா எப்போ கிளம்புவீங்க நீங்கள்? அவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ அவன் 40 ரூபாய் தரான், சைனா ரஷ்யா அவனுக்கு எவ்வளோ தரான்? 40 ரூபாய் தரானா? நான் 30 ரூபாய்க்கு தரேன்னுவான். ஆனால் டிரான்ஸ்போர்ட் செலவு 60 ரூபா ஆயிரும். அது நம்ம எழுதி வச்சுட்டு பண்ணிடுவான். இதே நீ வாங்கலைன்னா உனக்கு டாக்ஸ் போட்டுருவான். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட நிலையில் தான் மோடி அரசாங்கம் போயிட்டுருக்கு. இப்போ மோடி கவர்மெண்ட்டு அவங்க வெளிப்படையாக சொல்லலைனாலும் நீ ரஷ்யாட்ட வாங்குறதை நிப்பாட்டிட்ட, அது தயவதாட்சணம் இல்லாமல் நிப்பாட்டிவிட்டு இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு போனால் ரஷ்யாக்காரங்க எப்படி கொடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அவன் கொடுப்பானான்னு வேணும், நீ வாங்கிக்கேன்னு அமெரிக்கா சொல்கிறது. நீ போய் எப்படி போய் ரஷ்யாட்ட போய் நிற்பா நீ? ஆனால் நிற்பாங்க. நின்று போய் இப்போ அப்படியே படுத்தே விட்டானையான்ற மாதிரி பேசி இது பண்ணி உங்களுக்கு முன்னாடி நம்ம தோவல் அவர்கள் போய் அவர்கிட்ட பேசின அந்த வீடியோலாம் கூட, அது ஃபோட்டோலாம் கூட வைரலாக போட்டு சங்கிங்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்களே, இப்போ மறுபடியும் அவரை தான் அனுப்புவாங்க. தோவலை அனுப்பி விட்டு தலைவா மன்னிச்சிருங்க, அது இப்போ உங்களுக்கே தெரியும் அமெரிக்கா ரொம்ப அநியாயம் பண்ணுறான், என்ன பண்ணுறேன்னே தெரில, என்ன எங்களை ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கான், டார்ச்சர் கொடுத்துருக்கான், என்ன நீங்கள் பார்த்து கொடுங்க, இந்த டைம் மட்டும் கொடுங்க அப்படிங்கும்போது அவங்களும் வந்து காசு இல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் புத்தின் திடீர்னு ஒரு முடிவு எடுப்பார், என்ன இல்லைன்ட்டாருன்னு வைங்க, 1 மாதம் கழிச்சு வாங்கிக்க. இப்போ ஆமாம், என்ன கேட்குற கண்ட்ரிஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் அக்ரிமெண்ட் போடுறீங்களா, தரேன்னா என்ன பண்ணுவீங்க? 1 மாதம் தான் வாங்க சொல்லியிருக்கான், நீ அவனோட அமெரிக்கா அடிமையாக இருக்கன்றது பட்டவர்தனமாக தெரியுது. அப்போ என்ன தான் பண்ணுவீங்க? அப்போ எங்கே போய் என்ன வாங்குவேன் அப்படின்னு ஒரு ஃபோன் காலில் முடிச்சிட மாட்டார். அதெல்லாம் ஃபோன் வயரே அந்து போச்சு. இப்போ லைனே கட் பண்ணி விட்டாங்க, ஈரான் வரல, வயரை பிடிங்கி விட்டாங்க. அப்புறம் எங்கே ஃபோன் போட்டார், அவராக பேசிக்கிற வேண்டிதான். அந்த இது இப்போ கவுண்டர் பண்ணி பேசுவான்ல, ஃபோன் வயரு பிஞ்சு 1 வாரம் சொல்லுங்க. செனத்தூர் எம்எல்ஏ நம்ம வயரே கந்து போச்சு, எப்படி பேசுகிறேன்? அரசியல் இதெல்லாம் சகஜம்டா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கார், நிலமை இருக்குது. இதில் இன்னொன்று, இந்தியாவுக்கு விருந்தினராக வந்த கப்பல் அப்படின்னு ஈரான் குறிப்பிட்றாங்க. இங்கே ஜாயிண்ட் எக்ஸசைஸ்க்கு வந்ததை அது இவங்களை கேட்டால் அது இந்திய எல்லையே கிடையாது, சர்வதேச வாட்டருங்கிறான். ஸ்ரீலங்கா அது இப்படிலாம் இல்லை, ரெஸ்கியூக்கு கேட்டாங்க நாங்கள் போய் பண்ணோங்கிறான். இப்போ அதுக்கு யார் பொறுப்பு? உங்கள் கூட தானே, உங்கள் வீட்டுக்கே ஒரு விருந்தாளி வரான், பக்கத்து வீட்டுக்காரன் உள்ள வந்து அடித்தா நீங்கள் தானே அவனுக்கு பொறுப்பு. அவர் என் வீட்டுக்கு வந்தார், சாப்பிட்டு வாசலில் நின்றுட்டார், வாசல் வரைக்கும் போயிட்டார், அப்புறம் எவன் அடித்தா நான் என்ன பண்ணுறது? நான் போக மாட்டேன். அவர் வந்தார், சாப்பாடு போட்டோம், போய் விருந்தினர் வரவேற்றோம், சாப்பாடு போட்டோம், அவர் கிளம்பி போயிட்டார். ரோட்டில் விட்டு எவனா அடிச்சுவிட்டான், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. சொல்லி ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்காங்க. இதில் வந்து என்னென்னா 7 நாள் ஆச்சு, செத்து புதைச்சி பால் ஊற்றி எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ போய் புக்கில் எழுதிடுவாங்க அவர் இறந்ததுக்கு. இப்போ தான் எங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, இல்லை ஜெய்சங்கர் ஏற்கனவே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு, செத்துட்டாரா இல்லையான்னு கேட்டாரா, என்னன்னு தெரில, ஏதாவது கேட்டுருப்பார் நினைக்கிறேன், சாவு கேட்டிருப்பார் ஃபோனில். ஸோ அந்த மாதிரி ரொம்ப, அதாவது யாருக்குமே இந்தியா வந்து ஒரு நம்பிக்கையான நாடாக இருந்தது மோடி வர்ற வரைக்கும். இந்த 3வது பீரியட் வரைக்குமே இருந்தது. மோடி பீரியட்லேயும் சரி, இந்தியாவில் அந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி டுபாக்கூர்களை காட்ட மாட்டான், நம்பிக்கையாக இருப்பான், நமக்கு ஆதரவாக இருப்பான், எதிர்ப்பாக இருப்பான்றதான் இந்திரா காந்தி காலத்துலேருந்து இருந்தது. இப்போ என்னென்னா, இந்தியா வந்து ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு இவங்க தள்ளி விட்டாங்க. இந்தியா வந்து நம்பக்கூடாதுன்ற அளவுக்கு. அமெரிக்காவும் நம்ப மாட்டான், ரஷ்யாவும் நம்ப மாட்டான், சைனாவும் நம்ப மாட்டான், ஈரானும் நம்ப மாட்டான். இப்போ ஈரானும் இப்படின்னு போயிடுச்சு. நீ எவன் சேர்ப்பான்? அப்போ நீ வந்து என்ன வேணும்னா என்கிட்ட வருவ, கட்டி பிடிப்ப, இல்லைன்னா இஸ்ரேல்காரனை கட்டி பிடிச்சி நீ தான் எங்கள் அப்பான்ருவ. அப்படிங்கும்போது எப்படி எவன் இது பண்ணுவான்?
இப்போ நீங்கள் வந்து அரபு நாடுகள் பல நாடுகளில் இஸ்ரேல் உங்கள் பாஸ்போர்ட்டில் இஸ்ரேல்னு சீல் குத்திருந்தாலே உள்ளே விட மாட்டான். அந்த காலத்தில் வந்து சீல் குத்துவாங்க, இப்போயும் சீல் குத்துறாங்க. குத்தி சிஸ்டத்தில் என்ட்ரி போட்டான்னா அது எந்த நாட்டில் ஓப்பன் பண்ணாலும் எங்கெல்லாம் நம்ம போனோம் அப்படிங்கிற பாஸ்போர்ட் நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணாலும் எல்லா டேட்டா வந்துடும். ஆனால் இஸ்ரேலில் என்ட்ரி போட மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அரபு நாடுகள் பக்கமே நீங்கள் போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் கம்ப்யூட்டர் என்ட்ரியில் ஏறத்தால் அதுவே இல்லீகல் டாக்குமெண்ட் அவன் வந்துட்டு போனதான் அவன் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பான், காட்ட மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு பிரதமர் போய் கட்டி பிடிச்சிட்டு வந்தா அது பெரும்பான்மை இல்லாத பார்லிமெண்ட்டில் போய் கட்டி பிடிச்சிட்டு வந்தால் எப்படி வந்து ஏற்றுக்குவாங்க? நீ எதுக்கு போன கட்டி பிடிக்கிறதுன்னு கேட்பாங்கல்ல. அப்போ நீ போயிட்டு வாண்டுருவாங்க. பாவம் சார், ஒரு விரிவான ஒரு இடத்துல தரித்திரத்தை கட்டத்துக்கு எப்படி போகுது, ஏன்னா ஒவ்வொரு நாளும் செய்திகள் அது ரம்ஜான் மாதமாக வேறு இருக்குது, அதுக்காகலாம் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம்னு அவங்களும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல கோணங்கள் இருக்குது. இது எதை நோக்கி போகுது, யாருக்கு முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கு பார்த்துக்கிட்டு நன்றி சார்.